ஹாய் கைஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் குரோர்பதி ஆயிரலாம், 35 வயசில் 40 வயசில் குரோர்பதி ஆயிரலாம், ரிட்டையர்மெண்ட் ஆயிரலாம்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே அந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் காமன் மேனுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. காமன் மேன் சேலரி எல்லாம் 10K 15K, ஈவன் தோ 10,000க்கு கீழேயும் நிறைய பேர் சேலரி வாங்குறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஐடி பீப்புள்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதம் 10,000 எஸ்ஐபி போட்டிங்கன்னா 10,000 நம்மளால சேர்க்கவே முடியாது. நம்ம சேலரியே 10,000 தான் இருக்கும். அதில் நம்ம எப்படி எஸ்ஐபி போட முடியும்? போட முடியாது. ரியாலிட்டி அதுதான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது பாசிபிள். நீங்கள் 10,000 சம்பாதிச்சுன்னா குரோர்பதி ஆகலாம். ஆனால் இட்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் அடுத்தவங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க இன்கம் வேறையா இருக்கும், அவங்க படித்தது வேறையா இருக்கும், அவங்க அதுக்கு ரிலேட்டடான ஒர்க், அதுக்கு ரிலேட்டடான இன்கம் வேறையா இருக்கும். நம்ம பார்க்குற ஒர்க் வேறையா இருக்கும், நம்ம இன்கம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்கம் எத்தனை மாதிரி தான் நம்ம குரோர்பதி ஆகிறது ஆகாமல் இருக்கிறது நம்மளோட இதுதான். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 10,000 சம்பாதிச்சாலும் குரோர்பதி ஆகலாம். ஆனா, உங்களோட கரியருக்கு ஏத்த மாரி உங்க ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? நீங்க உங்க உங்க வேலையே வேற யாராச்சும் பார்ப்பாங்க. நீங்க 10,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க அதே வேலை தான் பார்ப்பாங்க. ஆனா, அவங்க 20,000 சேலரி வாங்குவாங்க. ஸோ, அவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அதுல? ஸோ, அத அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்றோனோ, இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க ஒன் டே குரோர்பதி ஆகலாம். பட் இட்ஸ் டைம் எடுத்துக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவசியம். பேஷன்ஸ் வேணும். ரொம்ப பொறுமை வேணும். இந்த விஷயத்துக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 15,000 சேலரி வாங்கி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. இப்போதைக்கு 15,000 வாங்கினா 10,000 வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இன்சூரன்ஸ் போடணும். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும், டேர்ம் இன்சூரன்ஸ் போகணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு அவசியம்னா, மோஸ்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன இஷ்யூஸ் நடக்குன்னா ஹெல்த்னால தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா தான் இருப்போம், திடீர்னு நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூ வரும். அங்கே டாக்டர் கிட்ட போய் கேட்டோன்னா, நீங்கள் 1,00,000 ஆகும், ஆப்ரேஷன் 2,00,000 ஆகும், 3,00,000 ஆகும், 4,00,000 ஆகும்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய, அதனாலேயே நம்மளோட சேலரி, நம்ம சேவிங்ஸ் எல்லாமே அதனாலே அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு மெயின் டார்கெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக இருந்து ஆகணும். அதுதான் மெயின் டார்கெட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஒன்றும் இல்லை, நீங்க இல்லாதப்பயும் அந்த ஃபேமிலி ரன் ஆகணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இல்லாத காலத்தையும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும் நினைக்கிறப்ப தான் டேர்ம் இன்சூரன்ஸ் மேனட்ரி. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸும் மேனட்ரி, ஹெல்த் இன்சூரன்ஸும் மேனட்ரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட், செகண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் பார்த்து எடுத்துக்கோ. நீங்கள் 15,000 சேலரி வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் தருவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை எந்த ஏஜில் எவ்வளோ சீக்கிரமாக ஏஜ் கட்டுறீங்களோ, எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ் 24ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி கட்டுற ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே 35 வயசில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறத யாராக இருந்தாலும், நீங்கள் உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, எப்படி எவ்வளோ இருந்தாலும் சரி, ஸோ அந்த டைமுக்கு போயிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா ஏஜ் ஆக 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 இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அதிகமாகிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்ட்ரி. ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை நீங்கள் அல்ட்ரா ரிச்சாக இருந்தால் அந்த ரெண்டுமே தேவையில்லை, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அல்ட்ரா ரிச்சா இல்லைனா நீங்கள் டெஃபினட்டாக இதை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரிச்சாக இருக்க பீப்புள்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் தேவை கிடையாது, டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை இருக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன், அவங்களுக்கு ஆல்ரெடி நெட் ஒர்த்தே $1 மில்லியன் கிட்ட இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அதுவே ஹெல்த் இன்சூரன்ஸும் தேவையில்லை, அவங்கள்ட்ட மோர் மணி இருக்குது. ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் செகண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். அதோட ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் மந்த்லியாக கட்டுற மாதிரியும் பார்த்துக்கலாம், இல்லைனா இயர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரியும் கற்றுக்கலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 சேலரி வாங்கினவனுக்கு மந்த்லி கட்டவே முடியாது சம்டைம்ஸ். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நான் என்ன சஜஷன் சொல்கிறேன்னா, இயர்லி கட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, போனஸ் வரும்ல, தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், இந்த மாதிரி போனஸ் வரும். போனஸ் வர டைமில் அந்த இன்சூரன்ஸை ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸும் அது மாதிரி டைமில் பார்த்து கட்டிடுங்க. அதுதான் பெட்டர் ரெண்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நாளைக்கே உங்களுக்கு வேலை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலி வேலையே இல்லாமல் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு 3 மாதத்துக்காச்சு மினிமம் உங்களுக்கு வேணும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் 6 மந்த்ஸ் சேர்க்க சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப கஷ்டம். 6 மந்த்து நீங்கள் சேர்க்கறது ரொம்ப ரியாலிட்டியிலே சில பேருக்கு பாசிபிள், சம் பீப்புள்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன சஜஷன் பண்ணுறேன், மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேலரி 15,000னா உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் மினிமம் 45,000 இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா 15 × 3
15,000 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 பெருக்கிட்டா 15,000 இன்ட்டு 3 பெருக்குனா உங்களுக்கு 45,000 அமௌண்ட் வரும். ஸோ அந்த 45,000த்த ஒரு உங்களுக்கு எமர்ஜென்சி அப்போ வித்ட்ரா பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட்டை கையில் எப்போ வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். இன்கேஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லனா கூட அது ஒரு ஆர்டியாக போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆர்டியில் போடுறப்ப நீங்கள் அது வித்ட்ரா பண்ணுறப்ப எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இருக்கும் லைக் 3 days 2 days அது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டி போட்டுக்கோங்க. சம்டைம் வித்ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது, லாக்இன் பீரியட் இருக்குன்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு மட்டும் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 3 டார்கெட் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒரு 3 செக் பாக்ஸ் மட்டும் டிக் ஆனதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ஆனதுக்கு அப்புறமே நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க அகைன் வந்து மந்த்லி சேர்க்க அவசியமே இல்ல. நீங்க எப்பயுமே எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கிறப்ப ஒரு டார்கெட் வச்சுட்டு செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 24 வயசுல இருக்கீங்கன்னா, உங்க எமர்ஜென்சி ஃபண்ட இன்னும் 2 வருஷத்துக்குள்ள சேர்த்தாகணும். இல்லன்னா வந்து 1 வருஷத்துக்குள்ள சேர்த்தாகணும். ஒரு டார்கெட் வச்சு செய்யுங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு டெய்லி கன்சிஸ்டன்ஸா நீங்க மந்த்லி கன்சிஸ்டன்ஸா சேர்த்தீங்கன்னா, கண்டிப்பா டெஃபினட்டா சேர்க்கலாம். கண்டிப்பா ஏதாச்சும் போனஸ் வரும். சேலரி ஹைக் வரும். ஸோ அதுக்கேத்த மாரி செய்யுங்க. அண்ட் ஆல்சோ இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மனி தான் மேட்டர். ஓகேவா? நீங்க வந்து 15,000 சேலரி வந்து கன்டினியூஸா 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அதே சேலரில இருந்தீங்கன்னா, நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து வேற கம்பெனிக்காச்சும் போறது தான் அவசியம். இல்லன்னா வேற கரியர பார்த்து நீங்க சூஸ் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா 15,000 சேலரி நீங்க 6 வருஷம், 7 வருஷம் 15,000 சேலரியிலே இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இது வந்து நீங்க குரோர்பதி ஆகுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஆனா பாசிபிள். பட் டிஃபிகல்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க பேஷண்ட் நீங்க 55வது வயசுல, 60 வயசுல தான் நீங்க வந்து குரோர்பதியோட இதுவே நீங்க அச்சீவ் பண்ண முடியிற மாரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயின் இதெல்லாம் மேட்டரே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்க கரியர வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க கரியர ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி ஸ்கில்ஸ அப்கிரேட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க வந்து எந்த துறையில வேணா இருக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன துறையில வேணா இருக்கலாம். உங்களோட சேலரி உங்க வொர்க்க பார்த்துட்டு சில பேர் நெறைய சேலரி வாங்குவாங்க. அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையோ அதுக்கேத்த மாரி உங்க ஸ்கில்ஸ அப்கிரேட் பண்ணிட்டே போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த வருஷம் 15,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஒரு 10% ஆச்சு மினிமம் 8% ஆச்சும் ஹைக் தேவ. ஏன்னா, நீங்க ஏன் சொல்றேன்னா, உங்க இந்தியாவோட இன்ஃப்ளேஷனே 7%. நீங்க வந்து அடுத்த வருஷமும் இதே சேலரில போனீங்கன்னா, உங்க இன்ஃப்ளேஷன் உங்க சேலரில குறைஞ்சு நெகட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்க கண்டிப்பா ஒரு மினிமம் 8-10% ஆச்சும் ஹைக் இருக்கணும். ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்றீங்கன்னா. இன்கேஸ் ஒரு 10% கூட ஹைக் கம்பெனி தரலன்னா, டெஃபினட்டா அந்த கம்பெனிய விட்டு வெளிய வாங்க. அதுதான் என்னோட முதல் சஜஷன். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கரியர ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரியர ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க குரோர்பதி ஆயிரலாம். நான் சொல்ற கால்குலேஷன கம்பேர் பண்ணி போட்டீங்கன்னா, ஒரு 45 வயசுலயே கண்டிப்பா குரோர்பதி ஆயிரலாம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க 15,000 சேலரி வாங்குனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3 டார்கெட் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், செகண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ், லாஸ்ட் ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட். இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. இந்த பண்ற கேப்ல உங்க கரியர ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெட்டர் தவிர இப்போதைக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க இந்த 3 இதுவுமே செக்லிஸ்ட் அப்பன்னா இந்த 3 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணதுக்கப்புறம், ஃபைனலா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன சஜஷன் சொல்றேன்னா, ஒரு ஒரு ரூ. 1,500 சேர்க்க 2,000 உங்களால சேர்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்ததுக்கப்புறம், உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாம் கட்டுனதுக்கப்புறம், உங்க வீட்டு செலவு, வாடகை, எல்லா ரெண்ட் எல்லாமே குடுத்ததுக்கப்புறம், ஒரு ரூ. 2,000 சேர்க்க முடிஞ்சுச்சுன்னா, ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் ரூ. 2,000ல ஒரு ரூ. 1,000ல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 ஆர் சென்செக்ஸ் ஏதாச்சும் ஒரு நிஃப்டி 50ல நீங்க போடலாம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு HDFC மூலமா போடலாம். வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி மூலமா நீங்க வந்து நிஃப்டி 50 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ரூ. 1,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மீதி ரூ. 1000ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கு கோல்டு ETF-ஆ வாங்கிக்கோங்க. ஓகேவா? கோல்டும் ETF-ஆ வாங்கிக்கோங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ ஒரு ₹500 எப்பயுமே வந்து அக்கவுண்ட்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ₹500 எப்பயுமே கேஷா வச்சுக்கோங்க. அதுதான் பெட்டர் தவிர, ஏன் அந்த ₹500 நான் வந்து கேஷா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கம்பெனி திடீர்னு வந்து ஒரு 20% ஃபால் ஆகுது. ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால. பட் அந்த கம்பெனி சூப்பரான கம்பெனினா, அந்த டைம்ல அந்த ஸ்டாக்க பை பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். ஸோ எப்பயுமே கையில கேஷா வச்சுக்கோங்க. அது எப்பயுமே ஒரு ரூ. 500 ஒரு 1000 வச்சுக்கோங்க. திடீர்னு உனக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஃபால் ஆனுச்சுன்னா, ஒரு ஸ்டாக் பை பண்ற அளவுக்காச்சும் உனக்கு கேஷ் வேணும். அதுதான் பெட்டர். ஓகே. அந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான். இந்த வீடியோல வந்து 15,000 வாங்கினாலும் குரோர்பதி ஆகலாம் நான் ஒரு தம்ப்நெயில் வச்சிருப்பேன். பட் ரியாலிட்டியில ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் இட்ஸ் மாரத்தான் மாரி தான். இப்ப மாரத்தான பொறுத்தவரை நம்ம வந்து ஸ்லோவா ரன் ஆகும் ஸ்டார்ட்டிங்ல. போக 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 ஸ்பீட் எடுத்து நம்ம வந்து லைனுக்கு ரீச் ஆகணும். அதே மாரி தான் இங்கேயுமே. ஓகேவா? ஸோ உங்க கரியர் பாத்த சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த கரியர்ல வந்து உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகாதுன்னா, நான் உங்களுக்கு சொல்றது வந்து டெஃபினட்டா நீங்க கரியர் ஸ்விட்ச் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் அந்த இன்கம் அந்த கரியர்லயே ஜெனரேட் பண்ண முடியாட்டி. ஓகே. இன்கேஸ் கரியர்ல நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ற கரியரா இருந்துச்சுன்னா, உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணிட்டு
கம்பெனி ஸ்விட்ச் ஆகிட்டே இருங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எந்த கம்பெனி வந்து கம்பெனிக்கு வந்து உண்மையா இருக்க, நேர்மையா இருக்கன்னா எந்த கம்பெனியுமே இருக்க வேணாம். நீங்க வந்து உங்க வேலைக்கு நேர்மையா இருங்க. அது மட்டும் போதும். கம்பெனிக்கு நேர்மையா இருந்தா நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வேலைக்கு நேர்மையா இருங்க. இருந்துட்டு 2 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட குரோத்தும் அச்சீவ் பண்ண முடியும் இந்த டார்கெட்ட ஈஸியா. ஓகே. இந்த வீடியோ பொறுத்தவரை தான் அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். யா. பை.